ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜிஎம் பாய்ஸ். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி விஜய் சிங்கப்பெண்கள் அதிரடி படை திட்டத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ அதை செயல்படுத்தவும் செஞ்சிட்டாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் அறிமுகப்படுத்தி செயல்படுத்துறதுக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துக்கும் கொஞ்சம் காலம் ஆகும். அதுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டே இருந்த ரெண்டு கட்சி, அதாவது ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, அதுக்குள்ள ரெண்டு பேரும் தளபதி விஜய் மேலே வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு எதுவுமே கேட்க மாட்டோன்னு சொல்லிட்டு 6 நாளில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் கத்தி கதறிக்கிட்டு இருக்காரு. தளபதி விஜய் நடித்த 69 படத்தில் ஒரு படம் கூட பார்க்குற மாதிரி இருக்காதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவெல்லாம் எந்த நாட்டில் தான் இருக்கானே தெரியலங்க. இப்படி பேசி பேசி தான் நாம் தமிழர் கட்சியோட ஓட் பர்சன்டேஜ் 8% இருந்தது, 4% இருந்தது. இன்னும் கதற ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா 4% ஓட்டு 0%க்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம அண்ணாமலை புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது எந்த அடிப்படையில் இருக்க போகுதுன்றது இது வரைக்கும் தெரியல. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு திறமையான, நல்ல நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி, இதுக்கு முன்னாடி மதவாத சக்தியான பிஜேபி கூட தான் இவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு வந்தார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பிஜேபி வளர காரணமே அண்ணாமலையால் தான். அப்படிப்பட்ட அண்ணாமலையை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை அந்த கட்சியில் போட்டிருக்காங்க. அது எதற்காக போட்டாங்கன்னா, எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்து வராதுன்ற காரணத்தினால சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படி சந்திக்கணுன்றதுக்காக என்டிஏ கூட்டணியில் அதிமுகவை ஒன்று சேர்த்து 2026 தேர்தலை சந்தித்தாங்க. ஸோ இதுவும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தோல்வியில் தான் முடிஞ்சுது அந்த கூட்டணிக்கு. அடுத்து அண்ணாமலைக்கும் பிஜேபி கட்சிக்கும் கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சது. இந்த கருத்து வேறுபாடு காரணமாக அண்ணாமலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அண்ணாமலையோட அரசியல் பாதை எப்படி இருக்க போகுது? பிஜேபி சார்ந்து இருப்பாரா, இல்லை பிஜேபியோட கூட்டணியில் வருவாரா, இல்லை தனி கட்சியாக தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவாரா? அண்ணாமலையோட கொள்கை கோட்பாடுகள்லாம் எப்படி இருக்க போகுது? அவரோட அரசியல் களம் எப்படி தமிழ்நாட்டில் யூகிக்க போகிறாரு? இதையெல்லாம் பொறுத்திருந்து தான் நாம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருக்கும்போது மும்மொழி கொள்கையை செயல்படுத்தணும்னு சொல்லிகிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லுவாரா, இல்லை இருமொழி கொள்கையே போதும்னு சொல்லுவாரா? இதையெல்லாம் வச்சு தான் அண்ணாமலைக்கு மக்கள் ஓட் போடுவாங்க. அடுத்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மதவாத கட்சியிலிருந்து வந்ததுனால சிறுபான்மையினர் ஓட்டை எப்படி வாங்க போகிறாரு அண்ணாமலை? அண்ணாமலை கட்சி ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலைக்கு பின்னாடி ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருன்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது இதுக்கப்புறம் வரும் காலங்களில் தான் நமக்கு தெரிய வரும். எதுக்காக இதை பற்றி நாம் பேசுகிறோம்னா, தளபதி விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சரானது ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவர் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் சிஎம் நேரில் போய் சந்தித்து ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோத்து போனதுக்காக ரஜினி போய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சிட்டு வந்தார். அதே போல் தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த மாஸ் ஹீரோ தளபதி விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்காரு. ஒரு சக நடிகருக்கு வாழ்த்து தெரிவிக்காதவர் ஒரு சூப்பர் ஸ்டாரா? ஸோ இதிலிருந்து என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இளைஞர்கள் மத்தியில் அரசியல் பற்றி கற்றுக் கொடுத்துருக்காரு. செய்தி சேனலே பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி செய்தியில் அதிகமாக சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கண்டு ரசிக்கிறாங்க. அடுத்து விஜயோடு நடிச்சிருந்த ஒரு சில நடிகர்கள் வன்மத்தில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த தேர்தலில். முக்கியமாக சொல்ல போனோன்னா கட்டப்பா சத்யராஜ் தான். அவர் எவ்வளோ வன்மத்தில் இருந்தாருன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்களே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஜெயிச்சதை ஏற்றுக்கவே இல்லை, கேட்டால் மக்கள் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சத்யராஜ். இதில் இன்னொன்று காமெடியான விஷயம் என்னென்னா, நாம் இன்ஸ்டாகிராமில் ஓட்டு வாங்கிட்டோமா, அதனால் ஜென்சி பாலிடிக்ஸ்ன்ட்டு திமுக இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க.